ஹலோ மக்களே, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு உருளைக்கிழங்க தோல் சீவி இவ்வளோ மொத்தத்துக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சமாக சின்னதாக கிள்ளி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி நல்லா கரைச்சி வச்சுருக்கிறேன், அதை இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாலாம் நல்லா பரட்டியாச்சு. இது ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்துடலாம். காய் நல்லா காஞ்சிடுச்சு. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம இப்படி சுற்றியும் ஊற்றிக்குங்க. இதை நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம இதில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். எப்பயுமே உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாவோ இல்லை வேக வச்சோ தான் செய்வோம். இந்தமாரி மசாலா பரட்டி செஞ்சாக்கா ரசத்துக்கு சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும். சாதம் இந்தமாரி சாதத்துக்கெலாம் நம்ம இதை சாப்பிட்டுக்கலாம், செம்மையாக இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், ஒரு பேட்ச் போட்டுக்கலாம். நம்ம ஒரே மாதிரி செய்யாமல் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டுக்கிறோம், அதனால் இது சூப்பராக இருக்கும். இதையும் நம்ம திருப்பிக்கலாம். இது எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு, எல்லாம் வெந்துடுச்சு. இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.